அண்ணாமலையை தலைவராக்கினால் பாஜகவுக்கு எதிர்காலம். தாவேகாவா பாஜகவா என்ற நிலை உருவாகிவிடும். திமுக அதிமுகவுக்கு ஆபத்து வரப்போகிறது. திருமாவளவன் வெளியிட்ட செய்தியால் உச்சகட்ட அதிர்ச்சியில் அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகாவின் திருமாவளவன் இதுவரை இல்லாத அளவிற்கு மு.க. ஸ்டாலின் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், இதுவரை தன் கொள்கை கோட்பாடுகளில் மிக உறுதியாக இருப்பது போன்று மேடைகளில் முழக்கமிட்டு வந்த மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் விஜய் தங்களை விட கூடுதல் தொகுதி பெற்று ஆட்சி அமைக்க முயற்சி எடுக்கிறார் என்றதுமே அவரை எப்படியேனும் ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதரவு கொடுத்து எடப்பாடியை முதலமைச்சராக்க தயாராகினார் மு.க. ஸ்டாலின். இதுதான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தனது அரசியல் ஆதாயத்திற்காக எதையும் செய்வார், எப்படி வேண்டுமானாலும் பல்டி அடிப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் எடப்பாடியை முதலமைச்சராக்க இவர் துணிந்துவிட்ட நிலையில் இவரை விட தமிழக வெற்றி கழகம் எவ்வளவோ மேல் என்று சொல்லி விஜய்க்கு இவர்கள் ஆதரவு கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமின்றி ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால் அதுவும் பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கும் என்ற அச்சத்திலும் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்ததாக கூறினார்கள். இந்த நிலையில் அடுத்தபடியாக திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகளும் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவதற்கு தயாராகி வருகிறார்கள். இதனால் கூட்டணி கட்சிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பது தெரியாமல் மு.க. ஸ்டாலின் தடுமாறிக் கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் திருமாவளவன் அளித்துள்ள ஒரு பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கூறுகையில், தமிழகத்தில் 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வந்தார்கள். ஆனால் மக்களுக்கு இந்த கட்சிகள் மீது வெறுப்பு வந்துவிட்டது. அதனால்தான் ஒரு மாற்றுத் தலைவரை மாற்றுக் கட்சியை தேடிக்கொண்டு வந்தார்கள். அப்படி தமிழ்நாட்டில் உள்ள 70% மக்கள் மாற்றுத் தலைவரை தேடிக்கொண்டு வந்த நேரத்தில்தான் விஜய் என்ட்ரி கொடுத்தார். அதிலும் அவர் சினிமா நடிகர் என்பதால் எளிதில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிவிட்டார். அதனால்தான் திமுகவை விட கூடுதலாக, அதாவது 35% ஓட்டுகளை பெற்றார் விஜய். அவரது இந்த வெற்றி எம்ஜிஆரை விட பெரிய வெற்றியாகும் என்று கூறியுள்ள திருமாவளவன், அடுத்து தமிழக அரசியலில் விஜய் முக்கிய இடம் பிடிக்கும் நிலையில் திராவிட கட்சிகள் பின்தள்ளப்படும். ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கான வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. அதனால் அவர்கள் மீண்டும் அண்ணாமலையை தலைவராக கொண்டு வந்தால் தமிழக அரசியல் களம் தாவேகாவா பாஜகவா என்று உருவெடுத்துவிடும். குறிப்பாக டெல்லி பாஜகவை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல் தோல்வியால் பெரிதாக வருத்தப்படவில்லை. அரசியல் களம் மாறிவிட்டது, தங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகிவிட்டது என்றுதான் ஒரு கணக்கு போடுகிறார் அமித்ஷா. அதற்கேற்ப 2 திராவிட கட்சிகளுமே பின்னடைவை சந்தித்துள்ளனர். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். ஆனால் முயற்சியில் அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றாலும் விஜயின் மூலமாக பாஜக போட்ட திட்டம் நிறைவேறிவிட்டது. தற்போது மு.க. ஸ்டாலினே தேர்தலில் தோல்வியடைந்து விட்டார். இதனால் ஏதோ ஒரு வகையில் பாஜக போட்ட திட்டம் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகிவிட்டது. இந்த நிலையில்தான் அடுத்தபடியாக தமிழக பாஜகவை ஸ்டெடி பண்ணணும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலையில் மீண்டும் அண்ணாமலையை இவர்கள் மாநில தலைவராக்கினால் தமிழக அரசியலே மாறிவிடும். இத்தனை காலமும் திமுகவா அதிமுகவா என்ற அரசியல் தமிழ்நாட்டில் இருந்து வந்த நிலையில் இனிமேல் தாவேகாவா பாஜகவா என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன். அந்த வகையில் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியையும் அலறவிட்டார். அதனால்தான் தற்போது விஜய் ஆட்சியில் இருக்கும் நிலையில் அண்ணாமலையை பாஜக களம் இறக்கினால் மிகப்பெரிய அரசியல் செய்வார் என்பதோடு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டில் உருவாகிவிடும் என்பதையும் கூறியிருக்கிறார் திருமாவளவன். அந்த வகையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதியால் அரசியலில் பெரிதாக எதுவும் சாதிக்க முடியாது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற்று பாஜக தான் என்ற கோணத்தில் தற்போது பாஜகவுக்கு எதிரான கட்சிகளே கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள். இப்படி திருமாவளவன் நியூஸ் 18 சேனலுக்கு அளித்துள்ள பேட்டி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருவதை அடுத்து அண்ணாமலை விஷயத்தில் திருமாவளவன் சரியான முறையில் கணித்துள்ளார். அவர் அரசியல் கருத்துகள் வந்தால் தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய கட்சியாக உருவெடுக்கும் என்பதை அவர் வெளிப்படையாக சொன்னதற்கு பாஜகவினர் நன்றி தெரிவித்து வரும் நிலையில் டெல்லி மேலிடம் இதை புரிந்து கொண்டு மீண்டும் அண்ணாமலையை தலைவராக களமிறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. விஜய் சாப்பிடும் வீடியோவை வெளியிட்டு ஸ்டாலின் போட்ட பதிவு.
கடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்று நினைத்த மு.க.ஸ்டாலினுக்கு அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அடியை கொடுத்து விட்டார் விஜய். இதனால் இனிமேல் திமுகவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்று கருத தொடங்கிவிட்ட மு.க.ஸ்டாலின் தற்போது விஜய் குறித்த விமர்சனங்களை வெளியிடுவதையே தனது அரசியலாக மாற்றிவிட்டார். இந்த நேரத்தில் விஜய் தனது வீட்டிலிருந்து டிஃபன் பாக்ஸில் மதிய உணவு கொண்டு சென்று சாப்பிடும் வீடியோவை தமிழக வெற்றி கழகம் வெளியிட்ட நிலையில் அந்த வீடியோவை வெளியிட்டு மு.க.ஸ்டாலின் இணைய பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அந்த பதிவில் பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்று கூறியுள்ளார். ஆனால் அவரது இந்த பதிவுக்கு இவ்வளவு காலமும் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஏமாற்றி வந்தன. இப்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி விஜய் ஏமாற்ற தொடங்கியிருக்கிறார். ஆக நீங்க எல்லாருமே ஏமாற்ற பேர்வாளிகள் தான் என்று பொதுமக்கள் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. செந்தில் பாலாஜி வழக்கில் 3 பக்க கடிதத்தை அனுப்பிய இடி. திமுகவுக்கு எதிரான ரிவெஞ்ச் எடுக்க போகும் விஜய். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் கொலைவெறியில் இருக்கிறார்கள். காரணம், கரூர் சம்பவத்தின் பின்னணியில் இருந்தது செந்தில் பாலாஜிதான் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினரின் குற்றச்சாட்டாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததுமே கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது என்று பலரும் கருதினார்கள். என்றாலும் அந்த பழிவாங்கும் நடவடிக்கையை விஜய் கையில் எடுப்பதற்கு 6 மாத காலம் என்று கருதப்பட்டது. ஆனால் இப்போது பார்த்தால் அதற்கான ஒரு வாய்ப்பை முன்கூட்டியே அமலாக்கத்துறை கையில் எடுத்துவிட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் சம்பந்தமாக ஏற்கனவே ஓராண்டு சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி. ஆனால் இப்போது அதே வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு பல ஆதாரங்களை அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை அவரிடத்தில் விசாரணை நடத்த தமிழக அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது. இதையடுத்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அனுமதி கொடுத்துவிட்டார் விஜய். இது மட்டுமின்றி ஏற்கனவே திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக் துறையில் நடந்த பல ஆயிரம் கோடி முறைகேடு மற்றும் கரூர் கம்பெனி மூலம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல், போலி பார்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க கோடி கோடியாக சம்பாதித்து திமுக முதல் குடும்பத்திற்கு கப்பம் கட்டி வந்தது என பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி மீது உள்ளது. இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்த போதும் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பளித்ததால் டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழலை தடுத்து நிறுத்த முடியாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் அது குறித்து விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை தற்போது களம் இறங்கிவிட்டதால் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஒட்டுமொத்த ஊழலையும் வெளியில் கொண்டுவர தமிழக வெற்றி கழகம் தயாராகிவிட்டது. அதோடு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்துள்ள மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழலை வெளியில் கொண்டு வந்தால்தான் திமுகவை அவர் விமர்சனம் செய்வதற்கு அர்த்தம் உள்ளது என்பதனால் திமுக சம்பந்தப்பட்ட 10 முதல் 15 ஊழல் அமைச்சர்களை வெளியில் கொண்டு வந்து அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கும் முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு சமீபத்தில் செந்தில் பாலாஜி புதிய தலைமையேற்றுள்ள அரசு ரீல் ஆட்சியா ரியல் ஆட்சியா பொறுத்திருந்து பார்ப்போம் என்று ஒரு சவால் விட்டிருந்தார். இப்படி தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ஏகத்துக்கு அடித்துவிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி. அதன் காரணமாகவே அவருக்கு சரியான பாடம் கற்பித்துவிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவரை விசாரிக்க தாமதம் செய்யாமல் உடனடியாக அனுமதி கொடுத்து விட்டதாகவும் கோட்டை வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது.